அடிச்சுட்டே இருக்கு. அதான் சார் வெட்டிங் டேட் சொன்னேன்ல, என் பொண்டாட்டியை கூட சமாளிச்சிடலாம் சார். ஆனால் என் மாமியா இருக்காத நேராக தான் ஃபோன் பண்ண சொல்லி எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு கேளு அப்படின்னு ஸ்குரி ஏற்றி விட்டுருப்பா சார். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்க சார். ஒரு நாள் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டில் போய் ஐபிஎல் கிரிக்கெட் பார்த்துருந்தேன் சார். அப்போ ஆமாம் சார், டோனி பேட் பிடிச்சிட்டு இருக்காரு, தெண்டுல்கர் பால் போட போகிறாரு சார். ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கணும் சார் டோனி. தெண்டுல்கர் பால் போட போகிறாரு, அவர் ரெடியாக இருக்காரு. பால் போட போகிறாரு, நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் சார். போட்டார் சார் தெண்டுல்கர், ஒரே அடி 6 அப்படின்னு எந்திரிச்சிடலாம் சார். பின்னாடி வந்து அப்படியே என் மாமியா பாய ஊறிட்டு போயிடா சார். அப்படின்னு சத்தம் போட்டு என் பொண்டாடிட்ட போய் உங்க அம்மா செஞ்சது சரியா, பாய ஊறிட்டு போறான்னு கேட்டா, அவங்க ஒருத்த பாய் அவங்க உருவாம வேற யார் வந்து உருவா அப்படின்ற மாதிரி கேட்கிறா சார். தாமக தனி கொடுத்துட போனா அவன் புத்திசாலி, தாமரமாக குடித்தனா தனி கொடுத்துட போனா அவன் கொடுமைக்காரி. எப்படி இருக்கா பாருங்க சார். இதை போய் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. Good evening, Coimbatore. FM கேட்டுக்கிட்டீங்க. FM now Radio City 91.1 and now Radio City Maria. டைம் கரெக்ட்டா 8:30. ஆனா என்னவோ தெரியல, இன்னைக்கு கோவை மக்கள் எல்லாரும் சீக்கிரமா வீடு போய் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரோட்ல டிராஃபிக் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நமக்கு கால் பண்ண லிஸ்னர் அப்டேட் கொடுத்திருக்காரு. உங்களுக்கான பாடல்கள் ப்ளே பண்றேன், தொடர்ந்து கேளுங்க. FM now Radio City 91.1. சார் குட் ஈவினிங் சார். யாரை பார்க்கணும்? பார்த்தா தெரியலையா? தெரியலைங்க சார். இந்தா ஐயா, எந்த கம்பெனி? இது எஃப்எம் கம்பெனி சார். இந்த கம்பெனியில் போலீஸியா? வணக்கம் சார். அசிங்கப்பட்ட யாரை? ஆமாம் சொல்லுங்கள் சார். காலையில் 9 மணிக்கு ஏஞ்சல்ன்ற ஒரு பொண்ணு இங்கே இன்டர்வியூக்கு வந்துச்சா? இல்லை சார், ஏஞ்சல்னு தெரில. காலையிலேருந்து 10-20 பேர் வந்திருக்காங்க சார் பசங்களோட. வாங்க சார். சார் வணக்கம் சார். இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்க. உங்களுக்கு யார் சார் வேணும்? நீங்கள் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறேன் சார். காமிங்க சார். இதெல்லாம் இன்னைக்கு டேட்டு சார். சார் இருந்தாரு ராஜமௌரியா? இல்லை சார், ராஜமரியா. சரியா கேட்டு சரி. ஆர்ஜே சூர்யா கூப்பிடு. ஆர்ஜே மரியா தானே சார்? ஐயோ ஏதோ ஒன்று கூப்பிடியா? சார் ஆர்ஜே மரியா சார். ஓ ஹலோ சார். ஹலோ. உட்காருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு காலையில் உங்களை ஏஞ்சல் ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமாம் சார், வந்துதா. எத்தனை மணிக்கு வந்தாங்க? ஒரு மார்னிங் 9 o'clock to 9:15 சார். எவ்வளோ நேரம் இருந்தாங்க? ஒரு half an hour பேசிட்டு இருந்தோம் சார். அப்புறம் கிளம்பிட்டா. எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க? ஒரு 9:45 இருக்கும் சார். எங்கே போனாங்கன்னு தெரியுமா? அதை பற்றி எதுவும் சொல்லலை சார். அவங்க ஃபேமிலி பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சென்னை ரேடியோ சிட்டி ஆஃபீஸில் 2 பேரும் ஒன்றா ஆர்ஜேவாக இருந்தோம் சார். ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ஃபேமிலி பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது சார். ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி எடுக்கல, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். நான் கால் பண்ணப்பையும் எடுக்கல சார். அங்கே வந்து விசாரிச்சதுல அந்த பொண்ணு ஏதோ கோயம்புத்தூருக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா தெரியும் அங்கிள், எனக்கு ஏஞ்சல் யாரையுமே தெரியாது. போலாம் சார். ஆனால் சார், கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு பையன் அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்கா. அந்த பையனோட பேரு, அவன் யாருன்னால எனக்கு தெரியாது. அப்புறம் போறதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துல ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கான்னு கேட்டா. கீழே ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிச்சா ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன் சார். ஏதாவது பிரச்சனையா சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இப்ப அடுத்த வர பாடல ஜான் காமன் மக்கள் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்றாரு. தொடர்ந்து கேளுங்க on FM. FM the Radio City 91.1 and now. இந்த ஆட்டோ சொன்னேன். விசாரிக்கலாம் சார். ஓகே. எஃப்எம் ஸ்டேஷன்லேருந்து பொண்ணு எதுவும் காலைல 9 இருக்கும் சவாரி ஏற்றிட்டு வந்தியா? எங்கே சார், ஊப்பர் ஓலை வந்ததுலேருந்து ஒரு சவாரி கூட இல்லை. காலையிலேருந்து ஸ்டாண்டில் தான் இருக்கும் சார். உண்மையை சொல்கிறா? உண்மையே தான் சார். என்னடா ஊப்பர் ஓலான்ற? ஏய் நீ போனியா? நான் போலிங்க சார். ஏய் வாடா சார். காலையில் எதுவும் எஃப்எம்லேருந்து பொண்ணு ஏற்றிட்டு இருந்தியா? நான் போலிங்க சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. வேறு யாரும் ஏற்றிட்டு போனாங்களா உங்கள் ஸ்டாண்ட்லேருந்து? ஒரு வெள்ளை கலர் சுடிதார் போட்டு சார் இங்கேருந்து தான் இருக்காங்க.
யார் ஏற்றுனது? நம்ம ராஜா தாங்க சார். எங்கடா இருக்கான்? மணி 7:30 ஆச்சுங்களே சார். இந்நேரம் அவன் ஒலம்பஸ் ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சிட்டு இருப்பானே. அவனுக்கு ஃபோன் போடுறான். அவனுக்கு தண்ணி பிரச்சனை இல்லையா? டேய் மாப்பிள்ள எங்க இருக்க? உன்னை தேடி ஸ்டாண்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் ஷார்ட் கொடுக்குறேன். ஹலோ, எங்கப்பா இருக்க? ஹலோ ஹலோ, என்னடா கட் பண்ணுறான்? டேய் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான் சார். சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கீங்களா சார்? அந்த ஒயின் ஷாப் எங்கே இருக்குன்னு கேளுங்க. அந்த ஒயின் ஷாப் எனக்கு தெரியும் சார். தெரியுமா? ஏறு. ஓகேங்க சார். சார் நான் கூட்டு வந்துடுறேன் சார். ஏய் அவனா பாரு. இல்லை சார். இவனா? எங்க இருக்கான்? இங்கே தான் இருப்பான். காணோம் சார். காணமா? யோ தேடியா? ஏய் இந்த இவனா பாரு. அவன் இல்லை சார். ஏய் எங்கே இருப்பான்? ஏய் எங்கடா இருக்கான்? சார் சார் அங்கே இருக்கான் சார். ஏய் எங்க தண்ணியை ருசிச்சா குடிக்கிற? ஏன் சார் போலீஸ்காரன் ஃபோன் பண்றேன், சுவிட்ச் ஆஃப் பண்றேன். சார் சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு சார். சுவிட்ச் ஆஃப். ஏய் யார்டா போய் சொல்ற? நீங்களே பாருங்க சார். ஒன்னு வச்சனா சார். ஏன் சார்? என்ன சார் தப்பு பண்ணேன்? காலையில ரேடியோ சிட்டில ஒரு பொண்ணை ஏத்திட்டு போனே, எங்கடா கொண்டு போய் இறக்கி விட்ட? யாரு சார்? டேய் காலையில 9:30 மணிக்கு ரேடியோ சிட்டில இருந்து ஒரு பொண்ணை ஏத்திட்டு போனீங்களா? இப்போ ஒரு பொண்ணை எங்க இறக்கி விட்ட? சார் இங்கதான் சார் இருக்கான். போதையில இருக்கான் சார். கூட்டு வரேன் சார். டேய் எந்திரா சார். சார் உடனே வா சார். விடுங்க சார். யாரு கூப்பிடுறாங்கன்னு வந்து பாரு. வரேன் சார். சட்ட என்ன இழுக்காதடா, நேரா போடா. சார் இருங்க சார். வந்துடுறேன் யார் இவனா? ஆமா சொல்றா. சார். டேய் காலையில் ரேடியோ சிட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்தாங்களே, எங்கடா கொண்டு போய் இறக்கி விட்ட? ஏய் ரேடியோ சிட்டி. யார் கேக்குறாரா? சொல்றா, எங்க இறக்கி விட்ட? ரேடியோ சிட்டியா சார்? பெண்கள் காப்பவர்களா சார்? மைண்ட் காப்பவர்களா சார்? எங்க? போத்தனூர்ல சார். போத்தனூர்லையா? ஆமாம் சார். சார் இவன் போய் சொல்றான் சார். ஏன் சார்? என்ன சார் நான் சப்ளையர் கூப்பிடுங்க. சார் சொல்லுங்க சார். எத்தனை மணிக்கு வந்தா? சார் 1 மணிலேருந்து இங்கே தான் சார் இருக்கேன். 1 மணிலேருந்து குடிச்சிட்டு இருக்கானா? ஆமாங்க சார். யாரு சார்? போங்க போங்க. சரிங்க சார். சார் அதெல்லாம் இல்லை சார். கொஞ்சம் தெரிஞ்ச ஆமாம் சார். ஆமாம் சார். ஹலோ அங்கிள். சொல்லு சந்தியா. ஆமா, சொல்லாம கொள்ளாம ஓடிட்டீங்க. என் வேலையை பத்தி தான் உனக்கு தெரியுமாமா? போங்க அங்கிள். ஒன் டே கூட எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இல்ல நீங்க. உனக்கு தான் கல்யாணம் ஆக போதே. யாருமா? அந்த கொரியர் வந்துச்சு, அந்த ஏஞ்சல் பத்தி தெரிஞ்சதா அங்கிள்? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிண்டல் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி நீ வரி பண்ணாதமா. டின்னர் ரெடி பண்ணி வை, சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே அங்கிள், சீக்கிரம் வாங்க. I'll be waiting. ஓகே டார்லிங், சீக்கிரம் வரேன். வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. Sister, I need some information. சொல்லுங்க. ஏஞ்சல் ஒரு பொண்ணு காலையில் உங்களை பார்க்க வந்தாங்களா? இன்னைக்கு வந்திருந்தாங்களே. வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர்ல கிளம்பி போயிட்டாங்க. எதுக்காக வந்தாங்க? அவங்களோட சிஸ்டர் நிஷா எங்க ஹோம்ல தான் இருக்காங்க. அவங்கள பார்க்க அடிக்கடி வருவாங்க. சரி, அவங்க சிஸ்டர் என்னால் பார்க்க முடியுமா? அது அவசியம் பார்க்கணும் சிஸ்டர்.
நிஷாவை இந்த மாதிரி டைம்ல பார்க்கறது அவ்வளோ நல்லதில்ல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 பேஷண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணி தனித்தனி செல்ல போட்டு வச்சிருக்கோம். ஷீ இஸ் நோன் அஸ் HH பேஷண்ட். HH? ஹைலி ஹார்ம்ஃபுல் பேஷண்ட். ஐ see. அவங்க மனநிலை எப்போ எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. இப்போ திடீர்னு நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம உயிர் எடுக்க கூட தயங்க மாட்டாங்க. சில சமயம் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவா சூசைடெல்லாம் இருப்பாங்க. அதான் பார்க்க வேணான்னு. இல்லை, ஐ ஒன்ட் பி இன்சிஸ்டிங். ஏன்னா ஏஞ்சல் வந்து காலையிலேருந்து மிஸ்ஸிங். அதனால் திங்ஸ் ஆர் கெட்டிங் லிட்டில் சீரியஸ். கேன் யூ ஹெல்ப் மீ? பார்த்தா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு பார்க்குறேன். சரி வாங்க. ஹெச்ஹெச் ப்ரெசன்ட் பார்க்க போகிறோமா? என் முன்னாட்டியோடையா? சரி பாப்பா.